உண்மையா வந்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல. அந்த பாட்டு ட்ரெய்லர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ள இருக்க எனர்ஜியை வந்து என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேல ஆடணுங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். 40-43 வருஷம் ஆனா கூட அந்த நான் சாதாரணமா சொன்ன அவர் வந்து அதை ரெகனைஸ் பண்ணார். சார் இது உயிரில் ஒரு இன்னும் உயிரோட இருக்கு சார். ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு தனித்திறமை ஒளிந்திருக்கும். அறியாத அப்படி தன் திறமையை திரை உலகில் அறிய வைத்தவர், மாற்றி யோசித்து மாற்றங்களை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர். கடினமான பாதைதான் எப்போதும் சிறப்பான வழியை உண்டாக்கும். அப்படி சிறப்பான வழியில் வந்திருக்கும் திரு R.K. செல்வமணி சார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். உயிருள்ள ஒரு உஷா ரீரிலீஸ் இந்த நிகழ்ச்சிக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர், ஊடகவாளர்கள், நண்பர்கள் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என்னுடைய சகோதரர் திரு டி. ராஜேந்தர் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் விக்ரம் அவர்களுக்கும், சகோதரி நளினி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது வந்து உண்மையாக வந்து ராதாரவி சொன்ன மாதிரி எங்களுடைய பழைய நினைவுகளை வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த மேடையில் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையா வந்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல. அந்த பாட்டு ட்ரெய்லர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ள இருக்க எனர்ஜியை வந்து என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேல ஆடணுங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். 40-43 வருஷம் ஆனா கூட அந்த நான் சாதாரணமா சொன்ன அவர் வந்து அதை ரெகனைஸ் பண்ணார். சார் இது உயிரில் ஒரு இன்னும் உயிரோட இருக்கு சார். உண்மையே வந்து நிறைய படங்கள் வந்து அந்த பாடல்கள் அப்போ கேட்போம், அப்புறம் செத்து போயிடும். சில நாட்கள் வந்து இது மாதிரி வந்து கானா சாங் இல்ல ஹிட் சாங், இது மாதிரி மசாலா சாங்ஸ் வந்து ஒரு 1 year 2 yearல மாறி வேற சாங் வந்து போயிடும். ஆனா இந்த சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் ஸ்கிரீன்ல பாக்குறேன் வந்து அதே எனர்ஜி. 83ல நான் வந்து அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன்னு நினைக்கிறேன். இல்ல சாரி, அப்ப வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஃபைனல் இயர்ல படி. அப்பதான் எக்ஸாம் வரப்போ, ஃபைனல் இயர்ல எக்ஸாம் வரப்போகுது. 6வது செமஸ்டர். அந்த மார்ச் மாதம் சொன்னாரு, கரெக்டா எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல வரப்போகுது. இந்த படத்தை 4 தடவை போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி இப்போ வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது இருக்கு. நிச்சயமா இது வந்து அன்னைக்கு பண்ண சாதனையோட இப்ப மிகப்பெரிய சாதனை இந்த வந்து நிச்சயமா பண்ணணும். இது மாதிரி படங்கள் இப்ப வரவே இல்லை. சாதாரணமான ஒரு கலைஞன் வந்து இப்ப இது மாதிரி கலைஞர்கள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கு. டி. ராஜேந்தர் மாதிரி சார் மாதிரி பட இயக்குநர்கள் வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமா அந்த படத்தை ஒரு தமிழ் நம்மளுடைய மரபோட இல்ல நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையோட ஒரு கதையை பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு கஷ்டம்தான். அது மாதிரியான ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல இந்த படம் வர்றது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. ஆனா டிஆர் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் வந்து எப்படிலாம் வந்து அவங்கள ரசிச்சிருக்கேன்னு தெரியாது. நான் முதல் முறையா இந்த படம் வந்து ஃபைனல் இயர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறேன். அப்போதான் வந்து சென்னைக்கு முதல்ல வந்திருக்கேன். அப்போ கிராமத்துல படிச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்கேன். ஸ்கூல்ல முடிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன். அப்போதான் இந்த படம் வந்து ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இந்த படம் அலங்கார்ல வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 100 ஷோ இது இருக்குன்னு நினைக்கிறேன் அலங்கார்ல. அப்போ வந்து டிஆர் சார் வந்து குமுதமும் இல்ல ஒரு மெயின் மேகசின்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் வெறும் ஃபிளக்ஸ் தான் வந்து வினைல் போர்டை பார்த்தேன். அதில் தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன் நான் டைரக்டர் இல்லைன்னு, வெறும் கதை யோசனை போட்டுருந்தாங்க. நான் சார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரும் அந்த படத்தை நான் பார்க்கல. என்ன படத்தை பார்க்க அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. டிஆர் சாருக்கும் எனக்கு ஒரு பந்தம் வந்து என்னன்னா, ஒரு கலைஞன் வந்து உருவாக்குன ஒரு கலைஞன் அந்த குழந்தைய தான் பெற்ற குழந்தைய தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கானுங்கிறேன்னு சொல்லும்போது அந்த படத்து மேலே எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சார் அந்த படத்தை பார்க்கல. தெரியாம டிஆர் சார் தெரியாம வந்து நான் ஒரு ரசிகன். நான் முதல் முறையா அவர் பார்க்க போறது வந்து என்னன்னா, இது மாதிரிதான் இப்போ சொன்னாங்க இல்லையா, வந்து வாகினி ஷூல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு வந்து தாயின் சபதம்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடத்தை வந்து நாங்க வந்து நான் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டன்ட். ஸ்ரீவித்யா மேடம் வந்து ஒரு 2 hours காமிச்சிட்டு போனோம். படம் முடிய போகுது. அவங்க கிட்ட சொன்னோம்னா இப்ப எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ சார் கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு. மணிவண்ணன் சார் சொன்னாரு, சார் டேரக்டர் போய் பார்த்து ஒரு 2 hours கேட்டு வாப்பாரு. சரின்னு நானும் போனேன். சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமா போவோம். அது மாதிரி நாங்களும் போனா ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா, ஒரு ஷார்ட் ரெடியான போய் கூப்பிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க, ரெடியா ஷார்ட் ரெடியா கேள்ப்பா, ஷார்ட் ரெடியானு வருவாங்க. ஆனா இங்க போய் நான் கூப்பிட போறேன். சார் ஷார்ட் எடுத்துட்டு இருக்காரு.
அங்க முடிச்சதுல இருந்து ஆரம்பிக்கும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வர போய் உட்காந்துட்டாங்க. ஸ்ரீராஜேந்தர் வந்து எவ்வளவு இனிமையானவருங்கிறது அப்புறம், ஆனா அங்க தமிழ் சென்னை தமிழ்ல பேசினார் மிரட்டு போயிட்டாங்க. ஏன்டா உன் மூஞ்சி அங்க நிக்க முடியாது, அவனால வேற ஒருத்தர் நிக்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணா உன் மூஞ்சி சிவப்பு அவன் மூஞ்சி கருப்பு, அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்துல வரும், நில்றா நிக்க முடியாது அவனால அப்படின்னு அவன் பயந்துட்டு வந்தா நிக்கிறான். அப்புறம் இன்னொரு வினோதம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ரூமும் கலந்து போகுது. சீதா மேடம் வந்து நின்று இருக்காங்க. போகும்போது ரெடி சொல்லிட்டு அப்படியே அது ஒரு ரீ ரெக்கார்டிங் மாதிரி வாசிக்கிறாரு. பயங்கரமா வாசிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனா இருப்பாருங்க, யாரும் அந்த இதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு எவனா வேலை வெளியே அனுப்பினாரு. இந்த வேலைக்காரமா தான் அந்த படத்துல வந்து வேலைக்காரமா ஓரமா நின்று இருக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன். பயங்கரமா கத்தை அந்த கலைஞன் தான். நான் பார்க்காத டைரக்டர் வந்து டைரக்ஷனுங்கிறது நாங்க சொல்லிட்டு நான் ராமநாதன் சார் மட்டும் அங்க சொன்னோமா, அது வந்து அவங்க நடிக்க கொஞ்சம் சொல்லி தருவோம், அவங்கள இது பண்ணுவாங்க, அவ்வளவு அப்படிதான் இருக்கும். ஆனா மொத்த சீனையும் மொத்த டயலாக்கையும் அந்த மொத்த பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாசி பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாயில வாசிக்கிட்டு பண்ணும்போது உண்மையே கொஞ்சம் வினோதமா தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஆனா அதனுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா இருந்தது. அப்போ உடனே வந்து என்னை பார்த்தாரு, எனக்கு பயம், போய் பேசுறதுக்கு பயம். ஆனா நான் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் சொன்ன உடனே மணிவண்ணன் சாருக்கு என்ன மரியாதை கொடுப்பேன் அதே மரியாதை எங்க சேர் போட்டு உட்கார உடனே வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கொடுத்த அந்த மரியாதை கொடுத்து, மணிவண்ணன் சார் இது மாதிரி சார் கொஞ்சம் கேட்டாருன்னா பரவாயில்லப்பா இந்த சொல்லி பரவாயில்லையம்மான்னு கேட்டாரு. பரவாயில்லன்னு சொல்லி அந்த 2 hours வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது வந்து பார்க்க கரடு முருடா தெரிய ஒரு மனிதன் வந்து உண்மையில வந்து உள்ளத்தால வந்து அவ்வளவு வந்து இனிமையானவர், மற்றவங்க மதிக்க தெரிஞ்சவர், ஒரு கலைஞன், கரைபடாத கலைஞன், ஒரு கண்ணியமான கலைஞன். அந்த படங்கள்ல இருக்கிற டி ராஜேந்தர் வந்து உண்மையான ஒரு கலைஞன். நான் பார்த்ததில்ல, பல நேரங்களை பார்த்துருப்பேன். இது மனிதர் எப்படின்னா, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒண்ணு வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விழா நடத்தும் போது ரோஜா வந்துட்டு 100 படம் அடிச்சாங்க, அவங்களுக்கு விழா நடத்துவாங்க. சரி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது. இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனா அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்துடும், தப்பா நினைச்சிருப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ, இல்ல ஹீரோயின் தானே படத்தில் அடிச்சா முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லாம யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தெரியல எனக்கு. அப்ப நான் வந்து நாங்க நடத்தல, வேற ராஷ்டிரியில ஏதோ ப்ரோக்ராம் பண்றதுக்காக கேட்டாங்க. சித்ரா சார் வந்து சித்ராட்சிமனும் சிவசீனிவாசனும். அப்போ வந்து நான் வேற வழி இல்லாம என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணும்னு. அப்ப டி சார் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம்லாம் இல்லை, நேரா சார் நீ கொஞ்சம் வரணும் சார். அவர் சொன்னாரு, நம்ம 100வது விழாவுக்கு பெரும்பாலும் வந்தது இல்லையே சொல்ல முடியிருந்தாரு சார், இது மாதிரி எனக்கு ஒரு இதுவாக இருக்கட்டா இருக்குன்னு இன்னும் வரேன் அப்படின்னு சொன்னார். வந்து அதுல சிலம்பரசன் வேற வந்தார். அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி சாங் பண்றேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒத்துட்டு இருந்தாங்க, சாங் பண்றேன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி பைக் கட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்ப சிலம்பரசன் வரும்போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவா இருக்கு, காலில் கட்டு போட்டு வந்திருக்காரு. ஆனா அங்க கேட்டுட்டு அங்க ரிஹர்சல் பண்ணி ஒரு 2 சாங் அந்த மேடையில அவர் பண்ணி கொடுத்தாரு சிலம்பரசன் எனக்காக. அப்புறம் டிஆர் சார் பேசினார். அப்போ வந்து ரோஜாவுக்கு சின்ன ஒரு 2-3 வழக்கெல்லாம் இருக்கு சார். ஒரு 15 நிமிஷம் பேசினார், அவ்வளவுதான். இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்க தைரியத்தோட இருக்கிறது வந்து அன்னைக்கு டிஆர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வந்து வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனா மாறிச்சு. அதாவது வந்து பாராட்டுறதுல வந்து தீராஜர் சாருக்கு இணையா நான் இந்தியாவில் யாரையும் பார்த்தது இல்லை. அவ்வளவு மிகச்சிறந்த பாராட்டுகள். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும், சும்மா வந்து நடிக்கிறதுலாம் இல்லை. அந்த அவங்க பிளான் பண்ணி வர்றதில்லை. இப்ப எங்களால அவருக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அந்த மேடையில நின்று ஒரு 15 நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சரளமா பேசிட்டா இருக்காரு வாழ்நாள் முழுக்க. இன்னைக்கு கூட நான் வந்து ரோஜா சொன்னாங்க, அவங்க வந்து இதுல இருக்காங்க, நாங்க நீங்க மறக்காம போயிட்டு வந்துருங்க. நாங்க இல்லம்மா நான் நேத்தே சொல்லிட்டு போயிட்டு வரும்போது இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா, என்னுடைய தகப்பன் சாமின்னு. நம்ம படத்துல 40 வருஷம் முன்னாடி ஒரு நடிச்ச ஒரு அம்மா வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேல ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு அந்த படத்துல அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒரு சாதாரணமா நான் நளினிமா வந்து எங்க ஊருக்கு நீங்க வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க, அப்ப ஹீரோயின் ஆகல, வேற ஏதோ ப்ரோக்ராம் வந்து
தமிழ் ஒரு சாங் ஒண்ணு பண்றதுக்காக வந்திருக்கு. அப்போ உங்களை அப்ப ராணின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தேன் அன்னைக்கு 43 வருஷம் கழிச்சு கூட நீங்க மேடையில கண்கலங்கி என்னோட தகப்பன் சாமி என்னோட நல்லது கட்டுறதுக்காக அதை ஒரு டைரக்டருங்கிறது அத்தோட முடிஞ்சில்ல. அந்த படத்தில் நடிச்ச எல்லாரோடையும் 40 வருஷம் கழிச்சு அந்த உறவோடவும் அந்த நட்போடும் இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில தான் டிஆர் இன்னைக்கும் வந்து அந்த உயிரோட இருக்காரு. அவர் உள்ள வரும்போது கேமராஸ் இன்னைக்கும் வந்து படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதை பத்தி எதுவுமே இல்லை. ஆனா படம் பார்க்கும்போது இது போல ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு, இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்ஷனு, சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட் பண்ண ஒரே கலைஞன் வந்து டிஆர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையில வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கேயோ ஒருத்தருக்கு மெழுகக்கூடிய விஷயம் தான். யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது டிஆர் சாருக்கு நடந்திருக்கு. இந்த படம் நிச்சயமா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் அவரை நான் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறுறேன். நான் செம்பருத்தின்னு ஒரு படம் பண்றேன். அப்போ தெரிய அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னா ஒருத்தர் மாட்டினா அவனை வந்து காலி பண்ணிட்டான். நான் ஒரு படம், அந்த படத்தை வந்து சிட்டி என்எஸ்சி டிடி ஐடி பாலகிருஷ்ணங்கிறவருக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். எம்ஜி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். அது டிஸ்ட்ரிபியூஷன் மாற்றணுங்கிறாங்க. முன்னிட்டு படம் கலெக்ட் ஆகல, எனக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். 40 லட்சத்துல 4 லட்சம் கமிஷன் பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு 36 லட்சம் எனக்கு கொடுத்துருக்காரு. 6 லட்சம் ரூபாய் நீங்க ரிட்டர்ன் பண்ணணுங்கிறாங்க. நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெட் மாதிரி செக் வச்சிருக்காங்க. அப்ப சிந்தாமணி முருகன் சார் வந்து பிரசிடண்டா இருக்காரு. உண்மையிலே எனக்கு அவர் நல்லதான் பண்ணார். அப்போ உங்களுக்கு இதுக்கு வர சொன்னேன். அப்போ சார் அங்க இருக்காரு. சார் வந்து சாதாரண வேகத்துக்கு வந்தாரு. என்ன பிரச்சனைன்னாரு. சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உடனே ஒரே வார்த்தை சொன்னார், ஐயோ ஒரு கலைஞனை ஏமாத்தாதான் நீ உடுப்பட மாட்டான்னாரு. பாலகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காரு, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் சொன்னாரு, எங்க வீட்டு வேலைனும் செம்பருத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. என் படம் ஒரு தேட்டர்ல வந்து 2ல இருந்து 2 வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. அது செம்பருத்தி வந்து 5 ரூபா 10 கம்மியா கலெக்டா இருக்கும், 10 ரூபா அதிகமா கலெக்டா இருக்கும். அந்த இடத்த பொறுத்து மாசம் இருக்கிற இடத்துல செம்பருத்தி அதிகமா இருக்கும், லேடிஸ் இருக்கிற இடத்துல செம்பருத்தி கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து சென்னையும் டிடியும் செங்கல்பட்டும் 2.25 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. அது செம்பருத்தி வந்து 1-2 கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும், 2.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க கொடுத்தது 30 ரூபா தான் கலெக்ட் பண்ணிருக்கும் கொடுத்தாங்க. அப்ப சொன்னாரு, நீ இந்த பையனை ஏமாத்தினு நான் வாட்டில் உருப்பட மாட்டேன்னாரு. அந்த சாரம் அப்படியே வந்து முடிஞ்சு அந்த ஒரு 1 year நான் சொன்னேன், சார் என்ன இதுல ரிலீவ் பண்ணிடுங்க, இவரு நான் கொடுக்கணுமா இப்பயே கொடுத்து முடிச்சிருங்க, ஏன்னா இந்த ஆள் முடிஞ்சு இனிமே முடிக்க விரும்பல சார்னு. சிந்தான ஒரு சரி நானா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்படிலாம் இல்லை, ரிட்டர்ன் நான் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த படம் வரவு இல்லை செலவு இல்லைன்னு படத்தை முடிச்சு என்ன அதுல இருந்து ரிலீவ் பண்ணாரு. ஆனா டிஆர் சார் சொன்ன வார்த்தை அது தப்பா சொல்ல விரும்பல. ஒரு 2 years கழிச்சு அவர் வந்து வேற ஏதோ விபத்துலயும் உடம்பு சொல்லியும் இறந்து போயிட்டார். அப்போ அந்த கலைஞர் வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பழக்கம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனா ஒரு நியாயம் தெரிஞ்ச அந்த நியாயத்துக்கு அன்னைக்கு வந்து ஐடி பாலகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் வந்து புலன் விசாரணை என்எஸ்சியோட மிகப்பெரிய, இன்னைக்கு எப்படி வந்து ரெட் ஜெயிண்ட் அது மாதிரி இருக்கோ அது மாதிரி அன்னைக்கு வந்து என்எஸ்சியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி பாலகிருஷ்ணன் இருந்துட்டாங்க. அவர் என் படம் ரிலீஸ் பண்ணல அதெல்லாம் வேற விஷயம். இது நியாயம், இந்த பையன் இது மாதிரி. அப்போ நியாயத்தை பேசுறோம். அதனாலதான் 45 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் வந்து டிஆர் சாருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் காரணமா நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனோட படம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது நான் சொல்லி அந்த படம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்கா படம் பார்த்த உடனே எழுந்து ஆட தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து அது சக்தியோட இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில என்ன கூப்பிட்டு அதை வந்து பேச வந்து என்ன எப்படி என்னை கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரு எந்த வகையில என்ன அழிச்சான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ராதாரவி சார் இருக்கிற மேடையில, விக்ரம் சார் இருக்கிற மேடையில நானும் வந்து நின்று ஒரு கெஸ்டா இருந்தேன். ஆனா ராதாரவி சொன்ன மாதிரி ராதாரவி சாரு என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு மனிதனா ட்ரீட் பண்ணவர். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு படம் ஆரம்பிச்சு 2 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். நான் செம்பருத்தியோட ப்ரொடியூசர், நான் செம்பருத்தி ஷூட்டிங் முடிச்சு வைசாக் போயிட்டோம். வைசாக் போன பிறகு வந்து இங்க சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன், மாத்திக்கலாம், ஏன்னா 2 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாத்திக்கலாம், வேற யாரும் மாத்திக்கலாம். நோ அவர் 30 நாள்ல வந்துருவாரு. 30 நாள்ல 3 மாசம் ஆனாலும் அவர் வந்த பிறகு தான் ஷூட்டிங் பண்ணணும். அப்புறம் அவர் வந்து உடம்புலாம் சரியாகி மறுபடியும் வந்த பிறகுதான் வந்து போய் ஷூட்டிங் மறுபடியும் அவருக்காக வந்து வைஜாக் அவுட்டோர் போயிட்டு அந்த படத்தை முடிச்சோம். ஏன்னா அவர் நான் சாதாரணமா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அதுதான் நான் சொல்றது. நிறைய பேருக்கு என்னன்னா, நீ வெற்றி வரும்போது ஒருத்தருக்கு சலாம் போடாத,
நீ அவன் மனிதனா இருக்கும்போதே சாதாரணமா இருக்கும்போதே நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவன் எந்த காலகட்டத்துல மறக்க மாட்டான். நான் இன்னைக்கு 40 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 10 பேர் நான் வந்து அவங்க எந்த நிலையில இருந்தாலும் நான் வந்து அவங்க வரும்போது எழுந்து நிற்பேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அவங்க என்ன மனிதனா ட்ரீட் பண்ணாங்க. நான் டைரக்டர் ஆன பிறகு இல்ல, டைரக்டர் ஆன பிறகு என்ன பார்த்து விஷ் பண்றவங்களுக்கு நான் வருவோம், அந்த கவுண்டர் இருக்கும், மரியாதை கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனா என்னோட ஸ்டேட்டஸோ என்னோட வெற்றியோ இல்லாம என்ன மனிதனா பார்த்து என்ன மரியாதை கொடுத்தவங்களுக்கு நான் இன்னைக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன். அது போல ஒரு யாராவது நீங்க வந்து வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாடம். மனிதர்களை மனிதராக ட்ரீட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களை வாழ்நாள் முழுக்க அவங்களும் மனிதராக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நேரத்துல நான் வந்து டிஆர் சார் மூலமா இது வந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 83 பண்ண சாதனையை 2026 பண்ணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.